Last video la SBI ATM pin generation la vara issues and அதை எப்படி நம்ம solve பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல ATM கார்டு இல்லாமலே ATM மெஷின்ல பணம் எடுக்கிற மாதிரி SBI இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கிற யோனோ கேஷ் பத்தி பார்க்க போறோம். ஹாய் வணக்கம், நான் ஜெயின், ஃபவுண்டர் ஆஃப் thejanesheeba மீடியா. இது என்னோட பேங்கிங் மினிட்ஸ் சேனல். டெய்லி பேங்கிங்க்கு தேவையான தகவல்கள், வழிமுறைகள் மற்றும் செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதா இந்த சேனலோட நோக்கம். வாங்க இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட், யோனோ கேஷ் எடுக்கிறதுக்கு உங்களோட மொபைலில் யோனோ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஸ்பிஐயோட இன்டர்நெட் பேங்கிங்கோட ஆக்சஸ் வேணும். ஸோ எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் யோனோ ஆப்பில் லாகின் பண்ணிக்கணும். யோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட மெயின் பேஜில் கீழே லெஃப்ட் சைடில் குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்க்கு கீழே யோனோ கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோனோ கேஷ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற டேபுக்கு கீழே யோனோ கேஷ்னு இருக்கும். அதில் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஏடிஎம்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் டாப்பில் காட்டும் அண்ட் நீங்கள் எவ்வளோ மணி எடுக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்கும். நீங்கள் எவ்வளோ மணி எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை அதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அங்கே நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஒரு 6 டிஜிட் சீக்ரெட் பின்னை செட் பண்ணணும். இந்த பின் ஒரு டெம்பரரியான பின் தான் அண்ட் இது இந்த பர்டிகுலர் யோனோ டிரான்சாக்ஷனுக்கு மட்டுமான பின் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு 6 டிஜிட் பின்னை அதில் நீங்கள் டைப் பண்ணி நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரெவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டான ரெவ்யூ பண்ணணும். ரெவ்யூ பண்ணதும் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்ததும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இந்த பர்டிகுலர் யோனோ கேஷ் வித்ட்ராயல் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். இப்போ யோனோ கேஷ் பாயிண்ட் அப்ளிகபிளா இருக்கிற நியரஸ்ட் ஏடிஎம்க்கு போங்க. நிறைய ஏடிஎம்ஸ்ல இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவைலபிலிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்கும். போயிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் கீழே ரைட் சைடில் யோனோ கேஷ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலுக்கு லாஸ்ட்டாக வந்த 6 டிஜிட் டிரான்சாக்ஷன் நம்பரை கேட்கும். அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து 6 டிஜிட் சீக்ரெட் பின்னை கேட்கும். நீங்கள் யோனோ ஆப்பில் செட் பண்ண அதே 6 டிஜிட் சீக்ரெட் பின் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் உங்களோட கேஷை நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேருந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஏடிஎம்ல நீங்கள் என்டர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே யோனோ ஆப்பில் நீங்கள் என்டர் பண்ண டீடைல்ஸா இருக்கணும். ஏதாவது மாத்தி கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிடும். அண்ட் எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு வர டிரான்சாக்ஷன் நம்பருக்கு 4 hours தான் வேலிடிட்டி. அதுக்குள்ள போய் நீங்க உங்க மணியை எடுத்துக்கணும். அந்த நம்பர் சப்போஸ் எக்ஸ்பயர் ஆயிருச்சான்னு நீங்க செக் பண்ணணும்னாலோ இல்ல உங்க ரீசன்ட் டிரான்சாக்ஷனை பத்தின டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னாலோ யோனோ ஹோம் பேஜ்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற டேப் இருக்கும். அதில் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். யோனோ கேஷ் எனேபிள் ஆயிருக்கிற நியரஸ்ட் ஏடிஎம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ரெவ்யூ பேஜுக்கு அடுத்த பேஜ்ல நியரஸ்ட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா யோனோ கேஷ் எங்கெல்லாம் எனேபிள் ஆயிருக்கு உங்க நியரஸ்ட்ல அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு யோனோ கேஷ் மூலமா நீங்க மினிமம் 500 அண்ட் மேக்ஸிமம் 10,000 per டிரான்சாக்ஷன் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பர் டேக்கு ₹20,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லிமிட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். யோனோ கேஷ்க்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை அண்ட் நம்ம 2 சீக்ரெட் பின் யூஸ் பண்றதுனால இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ யோனோ கேஷ் யூஸ் பண்றது மூலியமா ஏடிஎம் ஃப்ராட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னா இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பா பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த தகவலை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் क्वेश्चंस இருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.